எலிசாவை குறித்து வேதம் 20 சம்பவங்களை சொல்கிறது. அதனால 20 தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். எலிசாவின் அறிமுகம் இதுவரைக்கும் நம்ம சும்மா இன்ட்ரடக்ஷன் மேலோட்டமாக தான் பார்த்தோம். இப்போதான் வேத பாடத்துக்குள்ளே நம்ம நுழைகிறோம். எலிசாவின் அறிமுகத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த எலிசா சமாரியாவை சார்ந்தவன். பிறப்பு கிமு 910 கிமு 800 வரைக்கும் இடைப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் சமாரியாவை சேர்ந்தவன். யோர்தான் நதியின் மேற்கு பக்க கிராமம் ஆபேல் மெகோலா. யோர்தான் நதியின் மேற்கு பக்கம் கிராமம் தான் இந்த ஆபேல் மெகோலா. ஆபேல் மெகோலா எலிசாவின் பிறப்பிடம் மற்றும் வளர்ப்பிடம். இவன் இந்த எலிசா என்பவன் ஒரு விவசாயி, நிலங்களையும் கால்நடைகளையும் வைத்திருந்த ஒரு செல்வந்தருடைய மகன். ஒரு வாலிபனாக அறிமுகமாகிறான். பாகாலுக்கு முடங்காத கால்களை உடைய 7000 பேரில் ஒருவனாக இருந்தான். ரோமம் அதிகம் இல்லாதவன், மொட்டத்தலையன், தேவனின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவன். எப்படி தேவன் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவன்? பாகாலுக்கு முடங்காத முத்தம் செய்யாத 7000 பேரிலே இவனும் ஒருவனாக இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை எலிசாவை அபிஷேகிக்க வேண்டி ஓரேபிலிருந்து 160 மைல், அதாவது கிட்டத்தட்ட 257 கிலோமீட்டர் பயணித்து வருகிறான். யார் அபிஷேகம் பண்ண வேண்டி? இந்த விவசாயியின் மகனான விவசாயியை ஏற்பூட்டி உழுத இந்த எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டி எலியா கிட்டத்தட்ட 160 மைல் பயணம் செய்து ஆபேல் மெகோலா என்ற ஊருக்கு வருகிறான். வந்து டக்குன்னு சால்வே போறார். பாருங்க, எப்படி எலிசா இவன் தான் அப்படின்னு எப்படி அடையாளம் இவன் கண்டுகொண்டான்? அது ஒரு தெய்வீக வழிகாட்டுதல். எப்படி அந்த கிதியோன் தான் பணியை செய்து கொண்டிருக்கும் போது தூதனானவர் அவருக்கு காட்சி கொடுத்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு அவன் தன் பணியை செய்து கொண்டிருக்கும் போது தான் அவனுக்கு வெளிப்பாடு வந்தது. அதே போல இந்த எலிசா தன் வேலையை உண்மையும் உத்தமமாக செய்து கொண்டிருந்த போதுதான் அவனுக்கு அபிஷேகம் வந்தது. நம்மளுடைய வேலையை நாம் உண்மையும் உத்தமமாக செய்வோம் என்றால் கர்த்தர் நம்மை அபிஷேகித்து அவருக்குள்ள வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இதில் ஒரு முக்கியமான குறிப்பு சொல்றேன். 3 வருட காலங்கள் தேசத்திலே பஞ்சம், மழை இல்லை. 3 வருட காலங்களுக்கு பிறகு எலியாவின் ஜெபத்தினாலே பெரும் மழை வந்தது, தேசத்தை நினைத்து குளிர்வித்தது. 3 வருட காலத்துக்கு பிறகு அப்பத்தான் எலிசா அந்த குளிர்ச்சியான மண்ணிலே, ஈரம் வாய்ந்த மண்ணிலே கலப்பையை பூட்டி 12ஆம் ஏரை உழுது கொண்டிருக்கிறான். 3 வருட பஞ்சத்துக்கு பிறகு மழை பெய்து பூமியை நினைத்து குளிர்வித்திருந்தது. இந்த வருடங்களில் விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. இப்பொழுது 3 வருடத்துக்கு பிறகு முதலாக ஏற்பூட்டி உழுதான். தன்னுடைய வேலைக்காரர்களின் உழைப்பில் தானும் பங்கு பெற்றான். சரிங்களா? உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எலிசாவுக்கு இருக்காங்களா? அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாராவது இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியவில்லை. சரிங்களா? பாருங்க, அந்த எலிசாவின் மேலே சால்வே போடுறாரு. சரியா? அப்ப இதனுடைய அழைப்பை பார்க்கணும். ஆபிரகாமின் அழைப்பு, மோசேயின் அழைப்பு, எரேமியாவின் அழைப்பு, பவுலின் அழைப்பெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தேவன் என்ன சொல்றாரு? அந்த மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு கானானிலே தரிசனமாகி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் பயணித்துட்டாரு. பயணித்தாலும் ஒரு 2 வருட காலங்கள் ஆரானிலே அவர் தங்கிவிட்டார். சரிங்களா? தேவனுடைய அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல ஆபிரகாம் சுணக்கம் காட்டினார். மோசே பாருங்க, எவ்வளவோ தேவன் கூப்பிடுறாரு, 4 தடவை கூப்பிட்டாலும் 4 தடவை மறுதளிக்கிறத பார்க்கலாம். அந்த மோசேயினுடைய அழைப்பை பாதியாக பெற்றுக்கொண்டவன் மோசே மறுத்ததால் அவனுடைய அழைப்பு ஆரோனுக்கு போனது. அதே போல எரேமியாவை தேவன் ஊழியத்துக்கு கூப்பிடும் போது, நான் ஏதும் பேசாத சிறுபிள்ளையா இருக்கிறேன் எரேமியா தன்னை பின்னுக்கு தள்ளுறத பார்க்கலாம். அப்ப ஆபிரகாமுடைய அழைப்பு, மோசேயுடைய அழைப்பு, இந்த எரேமியோட அழைப்பு முன்னால தடுமாற்றமா இருந்துச்சு. ஆனா அந்த பவுலுடைய அழைப்பும் எலிசாவுடைய அழைப்பும் வியக்கத்தக்கது. பவுல், என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க, அடியான் கேட்கிறேன், என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு பவுல் தன்னை தாழ்த்துறதை பார்க்கலாம். அதே போல பாருங்க, ஒரு முன்பின் தெரியாத மனுஷன் தெரிஞ்சாலும் எலியாவை பார்த்தோன்னே இவர் தான் எலியா, வல்லமையுள்ள தீர்க்கதரிசி, பலத்த தீர்க்கதரிசி சொல்லிட்டு தாய் தகப்பன சொத்தை எல்லாத்தையும் விட்டு வந்தவன் தான் இந்த எலிசா. பேதுருவாது படகை விட்டு தான் வந்தான், விட்டு வரல. ஏன்னா இயேசு மரித்த போது மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான். ஆனா பாருங்க, தன் மீது சால்வை விழுந்த உடனே தான் உழுத கலப்பையை உடைத்து ஏற்பூட்டி உழுத மாடுகளை அடித்து கறி சமைத்து
தன்னுடன் உடன் வேலை செய்தவர்களுக்கு விருந்து செய்து விட்டு ஊழியத்துக்கு புறப்படுறத பார்க்கலாம். சரிங்களா? எலிசா தன் வயலையும் மாட்டையும் ஏரையும் பெற்றோரையும் விட்டுவிட்டு மாட்டை அடித்து ஏரை உடைத்து கறி சமைத்து பிரிவு உச்சார விழா நடத்தி விட்டு தான் வந்தான். லூக்கா 9:62 கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஊழியம் என்னும் கலப்பையை பிடிக்கிறதுக்காக தான் உலக பிரகாரமான கலப்பையை விட்டு வந்தவன் தான் இந்த எலிசா. சரிங்களா? அப்பதான் அறிமுகமான எலியாவிடம் அனுமதி கேட்கிறான். அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இல்ல. அப்ப ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே பாருங்க, பேச்சே நடக்கல, செய்கை மூலியமா கூப்பிடும் போதே அப்பதான் அறிமுகமான எலியாவிடம் அனுமதி கேட்கிறான் இந்த எலிசா. ஒரு கீழ்ப்படிதல் தன்மை எலிசாவிடம் இருந்தது. பெற்றோரை முத்தம் செய்து விட்டு வந்தவன். பெற்றோரும் ஊழியத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள். பெற்றோர்கள் பாக்கியவான்கள். எபிரேயர் 5:4 ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லைன்னு வசனம் அழகா சொல்லுது இல்லையா? மோசே மறுத்ததால் ஆரோன் அழைக்கப்பட்டான். எலியா போதும் என்று சொன்னதால் எலிசா முன்குறிக்கப்பட்டான். அழைப்பை தவற விட்டு விடாதீர்கள். சரிங்களா? சமவெளியில் வாசம் செய்தவன். யோர்தானுக்கு மேற்கு கரையில் உள்ள கிராமம் தான் ஆபேல் மெஹோலா, சமவெளியான பூமி. அந்த சமவெளியில் வாழ்ந்த ஒரு இளைஞன் மலைகளுக்கு பயணத்தை, ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பயணத்தை ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். 14 வருட காலங்கள் எலியாவின் கீழ், எலியாவின் கைகளுக்குள் அடங்கி இருந்தான். சேவை, தொண்டு, பணி, ஊழியம் செய்தான். அதனால தான் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனான எலிசா அப்படின்னு படிக்கிறோம். இதுதான் எலிசாவுடைய அறிமுகம். ஒரு விவசாயி அபிஷேகம் பெற்ற எலிசா. அபிஷேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மெஷியாக், உன்னதத்திலிருந்து ஊற்றக்கூடிய தேவனுடைய பலத்துக்கு, சத்துவத்துக்கு, வல்லமைக்கு பெயர் என்ன அப்படின்னா அது அபிஷேகம். ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத கிளர்ச்சி. சரிங்களா? உடம்புல ஒரு தெம்பு வரும் பாருங்க, அது அபிஷேகம் என்றால் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்படுவது. கர்த்தர் கொடுக்கிற சத்துவம், வல்லமை, ஞானம், பலனே அபிஷேகமாகும். உள்ளான மனிதனை திருப்தியாக்குவது அபிஷேகம். தீர்க்கதரிசியின் அபிஷேகம். இந்த தீர்க்கதரிசி யார் அப்படின்னா, தீர்க்கதரிசிக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா, தீர்க்கதரிசி, ஞானதிஷ்டிக்காரன், பின் வருவதை முன்னறிவிக்கிறவன், 7வது அறிவை கொண்டவன், தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை உடையவன், எதிர்காலத்தை சொல்கிறவன். விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. தீர்க்கதரிசிகளுக்கோ வருகிற காலத்தை உணர்ந்து செயல்படும் அறிவு, அது 7வது அறிவு. எப்படி எலிசா அபிஷேகம் பெற்றான்? எண்ணெய் ஊற்றி அல்ல, மேலாடையை போட்டு அபிஷேகம் செய்யறத பார்க்கலாம். இங்க மேலாடையை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இந்த மேலாடை அப்படிங்கிறது மேலங்கி, சால்வை, போர்வை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதை எபிரேயத்துல இந்த எழுத்துக்கு என்ன போட்டிருக்காங்க, இந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா அடரத் அப்படின்னு போட்டிருக்காங்க எபிரேயத்துல. அப்படின்னா மகிமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த. இன்னும் நல்லா இதை மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னா, செப்துஜிந்த் மொழிபெயர்ப்புல இதை என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மெலோட். இந்த சால்வைக்கு என்ன போட்டிருக்கு? மெலோட்னா ஷீப் ஸ்கின், அதாவது செம்மறியாட்டு தோல். எலிசா பெற்றது எலியாவின் செம்மறியாட்டு தோல். அதைத்தான் நம்ம சால்வைன்னு சொல்றோம், போர்வைன்னு சொல்றோம், அங்கின்னு சொல்றோம். இதை எப்படி உறுதிப்படுத்தலாம்? வைரத்தால் அறுக்கிறது போல வசனத்தை கொண்டுதான் வெளிப்படுத்தணும். சகரியா புஸ்தகம் 13:4 அதுல பாருங்க, தீர்க்கதரிசிகள் என்ன ட்ரெஸ் போடுவாங்க, என்ன அந்த போர்வை போட்டிருப்பாங்க அப்படின்னு. சகரியா 13:4 அந்நாளிலே தரிசனம் சொல்கிற அவனவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு மயிர் போர்வையை போத்திக் கொள்ளாமல். அந்நாட்களிலே தீர்க்கதரிசிகளுக்குரிய அடையாளம் என்ன? அவர்கள் தங்கள் மீது மயிர் போர்வையை போத்திக் கொள்வார்கள். அந்த மயிர் போர்வை என்ன? மெலோட், அதாவது அடரத் அப்படின்னா செம்மறியாட்டின் தோல், ஷீப் ஸ்கின். சரிங்களா? செப்துஜிந்த் மொழிபெயர்ப்புல இப்படியாகத்தான் அது போடப்பட்டிருக்கும். எலிசாவுக்கு வார்த்தைகள் இல்லாமல், எலியா ஒன்றும் சொல்லாமல் இது புரிந்தது. எலியா ஒன்றுமே சொல்லல, எலிசா ஒன்றுமே கேட்கல. ஏன் போர்வையை போடுறீங்க, எதுக்கு போர்வையை போடுறீங்க அப்படின்னு கேட்கல. ஆனாலும் அழைப்பின் அந்த உன்னதம் எலிசாவுக்கு தெரிந்ததை பார்க்கலாம். இந்த போர்வையை போடுறது என்பது எதுக்கு தெரியுமா அடையாளம்? இப்ப 2 விதமான அர்த்தங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் முறை. யூதர்கள் குழந்தையை தத்தெடுக்கும் போது போர்வையை சுற்றி தத்தெடுத்து எடுத்துக்கொள்வார்கள். இன்னொரு முக்கியமானது என்னன்னா, எப்படி ரூத் போவாசிடம் போர்வையை என் மீது விரியும், நீர் என்னுடைய சுதந்திரவாளி அப்படின்னு சொன்னாங்களோ, எல்லாம் சுதந்திரவாளி. அதே போல போர்வையை போட்டதுனால தேவனுடைய ஊழிய அழைப்பை என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். சரிங்களா?
ரத்தமும் சதையுமான மனுஷன் அழைப்பை விரும்ப மாட்டான். ஆபிரகாமுக்காவது நான் தேசத்தை தருவேன் என்றார் தேவன். எலிசா எந்தவித எதிர்பார்ப்புமின்றி எலியாவை பின்தொடர்கிறான். விசுவாசத்தில் விருத்தி அடைந்தவன் இந்த எலிசா. பாகாலுக்கு முடங்காதிருக்கிற 7000 நபர்களிலே இவனும் ஒருவனாக இருந்தான். மூன்றாவது, எலியாவின் இறுதி பயணத்தில் எலிசா. பாருங்க, நம்ம 20 எலிசாவுடைய வாழ்க்கை 20 பகுதிகளாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் இது ரொம்ப முக்கியமுள்ளதாக இருக்கும். மூன்றாவது, எலியாவின் இறுதி பயணத்தில் எலிசா. போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி சொன்னபோது எலிசா வேண்டும் என்று தேவன் முன் குறிக்கிறார். எலியா 14 ஆண்டுகளுக்கு முன்பாக போதும் சொன்னார். இவருடைய எடுத்துக்கொள்வது எப்போ வருது? 14 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருது. சரியா? அப்ப நாம் நம்முடைய காலத்தை நம்ம இஷ்டத்துல பிடிச்சு விட முடியாது. தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நாம் எப்போ பிறக்கணும், எப்போ மறிக்கணும், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு மயிரும் தரையிலே விழுந்து விடாது. சரிங்களா? அதான் எலியா 14 வருஷத்துக்கு முன்னே சொல்றாரு, நான் மறிக்க போறேன், அடுத்த தீர்க்கதரிசி ஏற்படுத்துக்கன்னு. ஆனா பாருங்க, 14 வருஷம் இருக்கிறத பார்க்கலாம். அதே போலதான் இந்த ஈசாக்கு, நான் மறிக்க போறேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் ஏசாவை வர சொல்லி ஏசாவுக்கு பதிலே யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். அவன் யாக்கோபு 16 போயிட்டு 20 வருஷம் கழிச்சு வந்து தகப்பனை பார்த்துட்டு பிள்ளைலாம் அவன் கவனிச்சுட்டு தான் ஈசாக்கு 20 வருஷத்துக்கு கழிச்சு தான் இறக்கிறத பார்க்கலாம். அப்ப எலியா 14 வருடத்துக்கு முன்பாக சாவை விரும்பியவன் 14 வருடத்துக்கு பிறகுதான் அவன் பாருங்க சாவை பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். இப்ப எலியாவுக்கு கிட்டத்தட்ட 51 வயது. திஸ்பேவில் பிறந்து யோர்தான் அக்கறையிலே மோவாப் சமவெளியிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இப்ப எலியாவை குறித்த விஷயங்களை பார்க்க போறோம். எலியா கிட்டத்தட்ட 27 வருடங்கள் ஊழியம் செய்தான். எலிசா இவனது கரங்களிலே, பலத்த கரங்களிலே, வல்லமையுள்ள கரங்களிலே, சத்துவமிக்க கரங்களிலே, அதிசயம் செய்த கரங்களின் கீழே 14 வருடங்கள் அடங்கி இருந்தான். எலியாவின் கடைசி நாட்கள் அவனுடைய எல்லா சீசர்களுக்கும் தெரிந்திருந்தது. முக்கியமா கடைசி நாள், இயேசுவின் வருகை யாரும் தெரியாது, ஏன் தேவதூதர்களுக்கே தெரியாது. ஆனா பாருங்க, எலியாவுடைய கடைசி நாளே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எல்லாம் அறிந்திருந்தாங்க. எப்படி ஒரு ஆச்சரியம்! இது ரொம்ப முக்கியம். இப்போ பைபிள் நல்லா கவனிங்க, வேத பாடத்தை நல்லா கவனிங்க. கில்கால்ல இருந்து சம்பவம் ஆரம்பிக்கும். கில்கால் ஒரு வட்டம், இந்த ஒரு சம்பவம் ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எப்படி தீர்க்கதரிசியின் புத்திரர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்ததோ, அவருடைய சீச பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிந்ததோ, அதே போல எலிசாவுக்கும் தெரிந்திருந்தது. சரிங்களா? முக்கியமா எலியாவுக்கு தெரிந்திருந்தது, தான் இன்று இந்த பூமியிலிருந்து தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்தவானாகிய எலியாவுக்கு தெரிந்தது. சரியா? இப்ப பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படும் நாள் முக்கியமா ஓய்வு நாள் இல்லை. சரிங்களா? அப்படின்னா ஒரு ஓய்வு நாள் என்பது எவ்வளவு தூரம் அப்படின்னா 3/4 மைல், அதாவது 1.2 கிலோமீட்டர். ஒரு ஓய்வு நாளோட தூரம் எவ்வளவு? 1.2 கிலோமீட்டர். ஆதார வசனம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 1:12 எருசலேமில் இருந்து ஒலிவமலை ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருந்தது. சரிங்களா? பிரயாண தூரத்தில் இருந்தது. இப்ப போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் 14 வருடத்திற்கு முன்பாக சொன்ன இந்த எலியா தன்னுடைய கடைசி பயணத்துக்கு ஆயத்தமாகிறான். சரிங்களா? 14 வருடங்கள் கழித்து அவன் சரீரத்தோடு எடுத்துக்கொள்ள போகிறான். அவன் முதல்ல எலியா என்ன கேட்டாரு? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனா பாருங்க, தேவன் அவனை சரீரத்தோடு சுழற்காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, முக்கிய குறிப்பு, எலிசாவிடம் சொல்லாமலே போயிருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? யார்கிட்டையுமே சொல்லாம போயிருக்கலாம். யாருக்கும் அடுத்த பவர் கிடைக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு சொல்லாம போயிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. எலிசாவிடம் சொல்லாமல் கிளம்பி இருக்கலாம். ஆனால் சொன்னான். விளைவு, நான் வர்றேன். இந்த சம்பவம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கில்கால்ல இருந்து ஆரம்பிக்குது. கில்கால்ல இருந்து எலிசாட்ட என்ன சொல்றாரு? மத்த தீர்க்கதரிசி புத்திரர்கிட்ட சொல்லாத எலிசாட்ட என்ன சொல்றாரு? நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும், தேவனுடைய வீட்டுக்கு பெத்தேல் மட்டும் என்னை அனுப்புகிறார். இந்த கில்கால்ல இருந்து பெத்தேல் 15 மைல். கில்கால்ல இருந்து பெத்தேல் 15 மைல். 15 மைல். எலிசா என்ன சொல்றாரு? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, எலிசா
தான் செய்த ஊழியத்திற்கு கூலி வாங்க பிரயாசப்படவில்லை, ஆசீர்வாதத்துக்காக, ஆவியின் இரட்டிப்பான வரத்துக்காக பிரயாசப்படுகிறான். பாருங்க, 14 வருஷம் வேலை செஞ்சாலுமே ஒரு கூலியும் கொடுக்கலையே, ஒரு காசு பணம் கொடுக்கலையே, ஒரு தோட்டம் துறவும் நமக்கு எழுதி வைக்கலையே, எப்படியாவது பின்தொடர்ந்து போய் வெள்ளி நாணயங்களையும் தங்க காசுகளையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்தொடரவில்லை. ஆசீர்வாதத்தின் மேல் பசி தாகம் உள்ளவன். சரிங்களா? அந்த கில்கால்ல இருந்து பெத்தேல் வரைக்கும் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் பின்தொடர்றதை பார்க்கலாம். 24 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் உங்களால் நடக்க முடியுமா? ஒரு நாள் நடக்க முடியுமா? நம்மளால் நடக்க முடியுமா? அதுவும் பாருங்க, தண்ணி குடிக்காம நடக்கிறத பார்க்கலாம். எலியா எப்படி நடப்பாரு? அவன் பாருங்க, ஆகாபின் அந்த ரதத்தை முந்தி ஓடியவன். ராகாபின் ரதத்தை முந்தி ஓடியவன், அதான் அவனுக்கு பேர். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவன். ரதம் எப்படி சிட்டா பறக்கும், அந்த ரதத்தை மிஞ்சி ஓடியவன் தான் இந்த எலியா. இந்த எலியாவுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குறான் எலிசா. அதை நம்ம பார்க்கணும். சரியா? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். சரிங்களா? இந்த 2 தீமோத்தேயு 2:6 பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். யாக்கோபு அந்த தூதனானவரோடு போராடி, சரிங்களா, இரட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், ரூத் நகோமியோடு வாக்குவாதம் செய்து உம் தேவன் என் தேவன் என்று, உன் ஜனம் என் ஜனம் என்று சொல்லி நகோமியை பின்தொடர்ந்து இயேசுவின் சந்ததியிலே தன்னை இணைத்து கொண்டதை பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம், எலியா மலைக்காக 7 முறை ஜெபம் செய்ததை பார்க்கலாம். அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக இயேசுவோடு பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். அந்த லூக்கா புஸ்தகத்திலே அந்த விதவை அநீதியுள்ள நியாயாதிபதியிடம் தன்னுடைய கோரிக்கையை வைத்து வென்றதை பார்க்கலாம். அடுத்து இரவு நேரத்திலே தன்னுடைய சிநேகிதனிடம் 3 அப்பங்களை போராடி பெற்றதை பார்க்கலாம். அடுத்து பர்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி அபயமிட்டு தன் பார்வை பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். அப்ப ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் போராட்ட குணம் நமக்கு இருக்கணும். அந்த போராட்ட குணத்தை அதிகம் பெற்றவன் இந்த எலிசா. எப்படி யாக்கோபு இரவு முழுதும் போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல இந்த ஒரு பகல் முழுவதும் பயணிக்க போகிறவன் இந்த எலிசா. இந்த பயணமானது காலை துவங்குகிறது. கில்காலிலே காலை துவங்கின பயணம் 25 கிலோமீட்டர் தாண்டி இந்த பெத்தேல்ல வர்றாங்க. பாருங்களா, கவனச்சிதறலுக்கு எலிசா இடம் கொடுக்கல. ஏன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஏன்னா எலிசாவுக்கு அந்த அறிவு இருந்துச்சு. ஏனோக்கு காணப்படாமற் போனான். இந்த ஏனோக்கை குறித்த அறிவு எலிசாவுக்கு இருந்ததுனால தன்னுடைய எஜமான் எப்போ வேணாலும் எடுத்துக்கொள்ளப்படலான்னு அவனையே நோக்கி இருந்தான். பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் என்று சொன்னது போல எலிசாவை நோக்கி இருந்த கண்கள் கவனச்சிதறல் இல்லாமல் கவனமாக பயணம் முழுவதும் கண்ணெடுக்காமல் கவனித்து கொண்டே பயணித்தவன் தான் இந்த எலியாவை நோக்கி. பாருங்க, எலிசாவுக்கு எலியா எவ்வளவு தூரம் பயணிப்பான் என்று தெரியாது. இப்பவா அப்பவா அப்படின்னு தெரியாது. ஆனா பயணித்து கொண்டே பெத்தேல் வந்து விட்டார்கள். சரிங்களா? அந்த எலியாவுடைய நடை எப்படி இருந்தது? ஒரு குதிரையை விட வேகமான ஒரு ஓட்டமாக இருந்தது. பெத்தேல் வந்துட்டாங்க. இங்க பார்க்கலாம், எலியா ஒரு ஆவிக்குரிய தந்தை. அப்பொழுது பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவிடத்தில் வந்து, பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உன் தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்னு போது, எனக்கு தெரியும், சும்மா இருங்க அப்படின்னு எலிசா சொல்றதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, எலியாவின் புறப்பாட்டின் காட்சியை காண, எடுத்துக்கொள்ளும் காட்சியை காண ஆவலா இருக்கிறது. அதை தடுக்கவே சும்மா இருங்கள். இவங்க பேசுற நேரத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா, அப்போ பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறோம். சபையில் நாம் வந்திருக்கிறோம், சபையில் நல்ல பிரசங்கம் போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் உள்ளவங்க ஏதாவது பேசுனா, சிரிச்சா, விளையாண்டா செய்தியை கேளுங்கன்னு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா முக்கியமான செய்தி, முக்கியமான ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்கலாம். ஒரு வார்த்தை ஒரு பெரிய விடுதலையின் சாவியை உங்களுக்கு தரலாம். ஒரு வார்த்தை உங்களுக்கு வழியை திறக்கலாம். அந்த ஒரு வார்த்தையே மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த 1 நிமிடத்து கூட எலிசா மிஸ் பண்ண விரும்பலை. அதான் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா தொந்தரவு செய்யாதீர்கள், துக்கத்தை அதிகப்படுத்தாதீர்கள் என்று கண்டிப்புடன் சொல்றதை பார்க்கலாம். சரிங்களா? எலியாவின் நேரம் நெருங்கி விட்டதை கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்தினார். எலியாவோட நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குதுன்னு எலியாவுக்கு தெரியுது. ஆகவே தீர்க்கதரிசிகள் வெவ்வேறு பள்ளிகளுக்கு, அதனால தான் இவன் எரியோ அங்கே கில்கால்ல இருந்து பெத்தேல் போறாரு, பெத்தோல்ல இருந்து எரியார் போறாரு. ஏன்னா தீர்க்கதரிசிகள்
பிள்ளைகளுக்கு கடைசி உபதேசங்களை, கடைசி நேர ஆலோசனைகளை அவர் வழங்கவே அங்கே போனார். அப்ப அங்கே என்ன சொல்றாங்க? உனக்கு தலைமையா இருக்கிற காலின் கீழ் அமர்ந்து போதகம் கேட்டும் சீசர்கள். எலியாவுக்கு காலின் கீழ் அமர்ந்து போதகம் கேட்கும் சீசர்கள் எலிசாவோட என்ன சொல்றாங்க? உன் தலைமையா இருக்கிற உன் எஜமானை, உன் ஆண்டவனை இன்று தேவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் தெரியுமா? தெரியும், சும்மா இருங்க. ஏன்னா நீ பேசுகிற நேரத்தில் நான் உன்ட்ட பேசிக்கணும், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவனை பின்தொடர்றதையே பார்த்து கொண்டு இருக்கிறான். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசி பள்ளிக்கு போய் எல்லா தீர்க்கதரிசி புத்திரரையும் எலியா பார்க்குறாரு. ஏன்னா இந்த தீர்க்கதரிசி பள்ளி யாரிடமிருந்து யாருக்கு வந்தது அப்படின்னா, சாமுவேலிடமிருந்து கைமாறியது இந்த பள்ளி. ஒரு ஆளாக கைமாறி யாரோட வந்திருக்குன்னா எலியாவிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. சரிங்களா? அதை எலிசா திரும்ப செய்யணும். சரிங்களா? இதை பாருங்க, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலியாட்ட கேட்காம, எலியா கோபக்காரர், பயங்கர கோபக்காரர், எலியாட்ட கேட்காம எலிசாட்ட கேட்குறாங்க. பயந்துக்கிட்டு எலியாட்ட கேட்காம எலிசாட்ட கேட்குறாங்க. இப்போ மறுபடியும் பெத்தேல்ல, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார். இப்போ பெத்தேல்ல இருந்து எரிகோ 12 மைல். பெத்தேல்ல இருந்து எரிகோ எத்தனை மைல்? 12 மைல், 19 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 19.33 கிலோமீட்டர். இப்போ எலியாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் அனுப்புகிறார். எரிகோ என்பது ஒரு பேரிச்சம்பரம் நகரம். நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். இப்போ பெத்தேல்ல எலிசாட்ட சொல்றாரு, நீ இங்கேயே இரு. கில்கால்ல இருந்து பெத்தேல் வந்தாச்சு. பெத்தேல்ல இருந்து இப்ப எரிகோ பயணம். சரியா? இந்த பெத்தேல்ல இருந்து எரிகோ பயணம் 12 மைல். அப்ப மறுபடியும் அதே தான் சொல்றாரு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன். இப்ப இங்க எரிகோ வந்தாச்சு. இப்ப எரிகோல இருந்து யோர்தான் போகணும். அப்ப மறுபடியும் அதே தான், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் சொல்லும் போது மறுபடியும் நான் கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், உண்மை விடுகிறதில்லை அப்படி சொல்லும் போது இப்ப பக்கத்துல யோர்தான் அடிச்சு போய்கிட்டு இருக்குது. இந்த யோர்தானை எப்படி 2 பேரும் கிடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியின் புத்திரர் தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் ஏன் முன்னேறலை அப்படின்னா, இவர்கள் அந்த வாழ்க்கை என்னும் போராட்டத்தில் ஒரு பார்வையாளர்களாக மாத்திரமே இருக்க விரும்பினார்களே ஒழிய இறங்கி பயணிக்க அல்லது களம் காண விரும்பவில்லை. யாரெல்லாம் அந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஒரு களம் காண்கிறார்களோ, போராட்டத்தை சந்திக்கிறார்களோ, அவர்கள் தான் எழுப்பி பிரகாசிப்பார்களே தவிர அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அடுத்தவங்க அப்படி இருக்காங்க, எடுத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க முடியாது. வாழ்க்கையில முன்னேறணும்னா கஷ்டப்படணும், இறங்கி பயணிக்கணும், போர் செய்யணும், போராட்ட களத்துக்குள்ளே குதிக்கணும். அப்ப இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வெறும் பார்வையாளராக இருக்க விரும்பினார்கள், களத்தில் இறங்கி பயணிக்க விருப்பமில்லை. இப்ப எலியா தன்னுடைய கடைசி அற்புதத்தை செய்கிறாரு. சால்வை முறுக்கி, அதாவது அந்த செம்மறியாட்டு தோலை முறுக்கி அந்த யோர்தானை அடிக்கிறாரு. யோர்தானே அடிக்கும் போது யோர்தான் 2 பிளக்கிறத பார்க்கலாம். எலியா அடிச்சு யோர்தானை பிளக்கிறாரு. அப்ப பாருங்க, அவரிடமிருந்து வல்லமை வெளிப்படுகிறது. அதை தரிசிக்கிறான் எலிசா. பாருங்க, இன்னுமா அவனுக்கு அந்த வரங்களின் மேல ஒரு வாஞ்சை, தாகம், பசி, ஒரு வெறி வந்துருச்சு. பாருங்க, இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இந்த வரத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம அநேகர் என்ன பண்றோம், நமக்கு பொருளாதார வசதி வேணும், கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும், பணம் வேணும் தான் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய ஆவிக்குரிய வரங்கள் இருக்கும் பொழுது எல்லாம் தேவன் 2வது பட்சமாக அதை வைத்து வைப்பார் நமக்காக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது இல்லையா? அதே போல நாம் ஆவிக்குரிய விஷயங்களில் நாம் ஆழ்ந்து ஈடுபடும் பொழுது நமக்கு தேவன் புறகாரியங்களை அதிகமாக செய்ய விரும்புவார். எப்படின்னா, நமக்கு கூழாங்கற்கள் தான் வேணும் அப்படின்னா ஆற்றின் ஓரத்திலேயே கூழாங்கற்கள் கிடைச்சிரும். ஆனால் நல்ல முத்துக்கள் வேணும்னா ஆழ்கடலுக்குள்ள சென்று அந்த மூச்சடக்கி மூழ்கி எடுத்தா தான் நமக்கு முத்துக்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்ப வரங்கள் வேணும்னா பிரயாசப்படணும். இப்ப 2 ராஜாக்கள் 2:9 கில்கால்ல இருந்து பெத்தேல்ல இருந்து எரிகோல இருந்து யோர்தானை கடந்தாச்சு. யோர்தான்ல தான் ஒரு ட்விஸ்ட், முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்க போறோம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, இப்பதான் வாயை திறக்கிறார்.
எலிசாவுடைய எஜமான், எலிசாவுடைய ஆண்டவன் இப்பதான் வாயை திறக்கிறார். நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் அப்படின்னு சொல்லும்போது, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, எலியாவின் கண்கள் அகல விரிந்தது. பாருங்க என்ன கேட்கிற, என்ன சொல்றாரு? அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டார். பாருங்க, எலியாவின் ஆவி வல்லமையில 2 மடங்கு கேட்கிறார். அதாவது இது 2 மடங்கு எதை குறிக்குதுன்னா, இந்த ஷெனாயும், அதாவது தலைமகனுடைய உரிமை. ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் மூத்த பிள்ளைக்கு தான் 2 மடங்கு உரிமை. அந்த மூத்த மகனுடைய உரிமையை 2 மடங்கு கேட்கறத பார்க்கலாம். ஆவியின் வரத்தை இவர் கேட்கறத பார்க்கலாம். அதாவது மறைமுகமா கேட்கிறாரு, என்னை உங்களின் உண்மையான ஆன்மீக வாரிசாக அங்கீகரியுங்கள், என்னை உங்களின் ஆன்மீக வாரிசாக அங்கீகரியுங்கள். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை தியானிக்கணும். சாலமோன் தேவனிடத்துல என்ன கேட்குறான்? தேவன் என்ன கேட்குறாரு? உனக்கு என்ன வேணால் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் பாருங்க, பணத்தை கேட்கல, நகையை கேட்கல, பெரிய ஆடம்பரமான பொருட்களை கேட்கல, ஞானத்தை கேட்டார். அந்த ஞானம் எலிசாவிடமிருந்து வெளிப்படுகிறது. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம். ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபை மட்டும் இருந்துச்சுன்னா அவன் எழும்பி பிரகாசிப்பான். பாருங்க, இந்த சரியான டயத்துல எலியா சரியான வார்த்தையை கேட்கிறத பார்க்கலாம். எலியாவிடம் கேட்டது மிகப்பெரிய ஒரு கிருபை. சரியான நேரத்தில் ஆவியானவர் அவன் மூலமா பேசுறத பார்க்கலாம். இப்ப எலிசா இரட்டிப்பான வரத்தை கேட்டது மூலம் அவன் எலியாவிட பெரிய ஆளாக வர முடியுமா? அதையும் நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா? எலியாவோட உண்மை விட எனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது எலியா நினைச்சிருக்கலாம், என்னை விட பெரிய ஆளாக பார்க்குறியா? ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? லூக்கா 6:40 சீசன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். அது அவர்களுடைய கிருபை, இது என்னுடைய கிருபை. சரிங்களா? கிருபையை பாருங்க, நாம் போக்கடிக்காமல் கிருபையை பயன்படுத்திக் கொள்ளவே தவிர, அவரை விட நான் பெரிய ஆளா இருக்கேன், இவரோட நான் பெரியா இருக்கேன் அப்படின்னா நான் யாருமே இல்லை. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 2:10 எலியா என்ன சொல்றாரு? எலிசாவுக்கு மறுமொழியாக, அதற்கு எலியா, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டா கிடைக்காது. பாருங்க, எலியா எப்படி கட் அண்ட் ரைட்டா ஒரு கண்டிப்பா பேசுறாரு. பாருங்க, இவன் எனக்கு ஒரு 14 வருஷம் ஊழியம் செஞ்சானே, நான் சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு கொடுத்தானே, தட்டு கழுவி வச்சானே, துணித வச்சானே, நான் படுக்கும்போது வீசி விட்டானே, நான் இரவில் தூங்கும் போது எனக்கு காவல் காத்தானே, 14 வருட காலங்கள் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா என்று அழைக்கப்படுகிறானே, இவனுக்கு போகும்போது வரத்தை கொடுத்துட்டு போகணும் அப்படி நினைக்கல. ஒரு ஹார்ட் டார்கெட்டை வைக்கிறத பார்க்கலாம். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா அப்படின்னு நம்ம சொல்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட போராட்டமான 32 மைல்கள், அதாவது 52 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. இந்த 51 கிலோமீட்டர் வந்த உடனே தான் மறுபடியும் சொல்றாரு, நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா. 52 கிலோமீட்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லல, இனிமும் பயணம் இருக்கு. இந்த 52 கிலோமீட்டருக்கு மேலே நீ என்னோட வரணும். அதுவும் எலியாவுடைய வேகம் எப்படியாப்பட்ட வேகம்? குதிரைகளை மிஞ்சுகிற வேகம் எலியாவின் வேகம். அந்த எலியாவின் வேகத்துக்கு ஈடு கொடுத்தவன் எலிசா. இங்க வந்துதான் அவரு அந்த யோர்தானின் அக்கறையில சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. இதுல இந்த அரிதான காரியம் அப்படிங்கிறது போட்டிருக்கு இல்லையா? நீ அரிதான காரியத்தை கேட்டா, இது எபிரேயத்துல காஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல யூ ஹேவ் ஆஸ்க்ட் எ ஹாட் திங் அப்படின்னு போட்டிருக்கும். இது பாருங்க, எலியா, இது என் வல்லமையில் இயலாது, முடியாது, தேவன் மட்டுமே இதை கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். இது என்னுடைய வல்லமையில. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனுக்கு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா 1000 ரூபா தான் கொடுக்க முடியும். நீ 2000 ரூபா கொடுனா அவன் எப்படி கொடுப்பான்? அதான் எலியாவிடம் 1 மடங்கு தான் இருக்குது, நீ 2 மடங்கு கொடுக்கணும்னா எலியா எப்படி கொடுப்பாரு? அப்ப தேவன் தான் உனக்கு கொடுக்கணும். அவனுடைய டார்கெட் பெருசு, அவனுடைய இலக்கு லட்சியம், போக வேண்டிய தூரம் பெருசு, அவனுடைய தூர பார்வை, அகலமான கண்கள் பெரியது, அவனுடைய வாஞ்சை பெரியது. அதனால இவன்கிட்ட இருக்கிறதே 1 மடங்கு, இவன் 2 மடங்கு கேட்கிறான். அப்பனா தேவன் தான் உனக்கு கொடுக்கணும், அப்படின்னு சொல்லும் போது பாருங்க,
நான் எடுக்கப்படும் போது பார்த்தால் இது தெய்வீக பரிசு. ஆவின் வரம் என்பது தெய்வீக பரிசு. நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, நான் சென்ற பிறகு, எனக்கு பிறகு நீ தகுதியானவன் என்று தேவன் நினைத்தால் அதை உனக்கு கொடுப்பார். இதான் அர்த்தம். எனக்கு பிறகு நீ தகுதியானவன், அதுவும் என்னை விட நீ 2 மடங்கு வல்லமையாகவே பிரகாசிக்கணும்னா நீ தகுதியானவன் தேவன் நினைச்சா உனக்கு கொடுப்பார். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்ம நினைத்திருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்பே, நரம்புகளும் தசைகளும் உருவாகிறதுக்கு முன்பாக நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார், நமக்கு நாமம் தரித்திருக்கிறார். அதனால நீ மீறுவா என்பதையும் அவர் தேவன் அறிந்திருக்கிறார். அதே போல உனக்கு கெப்பாசிட்டி, உனக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, உனக்கு அந்த தகுதி இருக்குன்னா தேவன் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னு மறைமுகமாக சொல்றதை பார்க்கலாம். எலியா கடினமான இலக்கை எலிசாவுக்கு வைக்கிறார். எலியா கடினமான ஒரு காரியத்தை எலிசாவுக்கு வைக்கிறத பார்க்கலாம். எலியா எடுக்கப்படும் முன்னே தன் சால்வையை கொடுத்துருக்கலாம். முதலே பார்த்தோம் இல்லையா, இந்த சகரியா புஸ்தகத்தில் எலியா அந்த தீர்க்கதரிசிகளுடைய உடை அந்த மயிரிலான செம்மறியாட்டு உடைன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ அதுக்கு முன்னடையாளமாக இதே அந்த சால்வையை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் கொடுக்கல, சால்வையோட தான் போக போகிறார். சரி, இப்போ பார்க்கலாம். அடுத்து சால்வை தீர்க்கதரிசியுடைய அடையாளமாக இருக்கிறது எங்கே பார்க்கலாம்னா, ராஜாக்கள் புஸ்தகத்தில் யெரொபெயாம் ஆட்சி காலத்தில் யெரொபெயாம் மோசமாக ஆட்சி செய்து வரி அதிகமாக செலுத்தின போது அகியா தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சால்வையை 12 கிழிப்பார். அதை 2 சால்வை யூதா கோத்திரத்துக்கும் 10 சால்வையை யெரொபெயாம் கொடுத்து இந்த 10 கர்த்தரவனை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன் சால்வையை கிழித்து கொடுக்கறத பார்க்கலாம். சரிங்களா? இங்கே மயிர் உடை. அடுத்து பார்க்கலாம். இப்போ முக்கியமான கட்டம் 2 ராஜாக்கள் 2:11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் குதிரை வீரர்களும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். பாருங்க, என்ன டார்கெட் கொடுத்துருக்காரு? நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா. அப்ப இங்கே 2 பேரும் கிட்ட நடந்து போறாங்க. திடீர்னு வந்து ஒரு இவங்களே நினைத்து பார்க்க முடியாத ஒரு காட்சி வருது. 2 பேரையும் வந்து பிரிச்சிருச்சு. என்னது? அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும். இதற்கு முன்பாக எலிசா இது அக்னிமயமான ரதத்தையோ குதிரையோ தரிசது கிடையாது. பாருங்க, அவன் அந்த சமயத்திலையும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் சொல்லிட்டு அதை பார்க்கல, எலியாவை தான் பார்த்தான். வேலைக்காரன் கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல. பாருங்க, அந்த எலிசாவுடைய டார்கெட் என்ன? குதிரையும் ரதங்களும் அல்ல, எலியா. அந்த புதுதான ஒரு காட்சியை, கவனச்சிதல் கொடுக்கக்கூடிய அந்த அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் கொண்ட காட்சியை இவன் தவிர்த்து விட்டான். அதே போல் நம்ம செல்போன் நோண்டிட்டு இருக்கும்போது தேவையில்லாத முக்கியமில்லாத நம்ம வேலையே, சரிங்களா, நம்ம செல்போன் நோண்டிட்டு இருக்கும்போது தேவையில்லாத காட்சி வரும்போது அதை தவிர்த்து விடணும். ஒரு முக்கியமான வேலையில் இருக்கும்போது யாராவது தொந்தரவு செய்தால் அதை டீசெண்டாக அவங்கள விலக்கி விட்டு நம்ம வேலையை பார்க்கணும். பாருங்கள், அந்த ரதத்தையும் அக்னிமயமான குதிரையும் விளக்குனதுனால எலியா சுழற்காற்று வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. பாருங்க, அதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, சுழற்காற்று நமக்கு தெரியும். இந்த சுழன்று அடிக்கக்கூடிய காற்று சுழற்காற்று. இந்த சுழற்காற்று அடிக்கும் போது பக்கத்தில் நிற்க முடியாது. நின்னா என்ன ஆகும்? கண்ணில் மண்ணுப்படும், கண்ணை எல்லாம் பொத்திக்கணும், பார்க்க முடியாது. ஆனால் பாருங்க, இந்த எலிசா கண் பார்வையே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த மண் சுழற்காற்றுலையும் எலியா பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறத கண்ணை விழிச்சு பார்க்கறத பார்க்கலாம். சுழற்காற்று வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஆனாலும் பார்த்தான். எலிசா கவனச்சிதறலுக்கு இடம் கொடாமல் எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தே விட்டான். சோ எலியா, என்ன, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தா உனக்கு கிடைக்கும், பார்க்கலன்னா கிடைக்காது. அப்ப எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தாச்சு. எலிசாவுக்கு ஒரு விசுவாசம் வந்துருச்சு, எனக்கு வரம் கிடைச்சிருச்சு. டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ இவனுக்கு நம்பிக்கை, விசுவாசம் வந்து விட்டது, வரங்கள் வாங்கி ஆகிவிட்டது என்று. பாருங்க, இப்போ எலியா சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. உடனே இவனுக்கு வரங்கள் கிடைச்சிருச்சுன்னு நினைச்சிட்டான். உடனே ஜாலியா இல்லை, சரியா, எஜமான் போயிட்டார், அடுத்து நான் தான் அப்படின்னு நினைக்கல. இவனுடைய அடுத்த நிலைமை என்ன? தன்னை தான் தாழ்த்துக்கிறத பார்க்கலாம். எலியா எடுத்துக்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடையவில்லை. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமாக இருந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டதை பார்க்கலாம். வஸ்திரங்களை கிழித்து கொண்ட பிறகுதான், தன்னுடைய வஸ்திரம் கிழிந்த பிறகுதான் அங்கே மேலே இருந்த எலியாவின் சால்வை கீழே விழுகிறத பார்க்கலாம். அவன் எவ்வளோ தூரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான்னு தெரியல. வேகமாக ஓடி போய் எலியாவின் ஞாபகமாக அந்த மயிருடையை அவன் எடுத்துக்கொண்டான்.
மயிருடையை எடுத்துக்கொண்டான். வல்லமை பெற்ற எலிசா. வல்லமை வஸ்திரத்தில் அல்ல, வல்லமை விசுவாசத்தில் இருந்தது. எலிசா பெற்ற வல்லமை எலியாவுடைய வஸ்திரத்தில் அல்ல, எலிசாவுடைய விசுவாசத்தில் இருந்தது. பாருங்க, எலியா வெறும் அந்த யோர்தானை கடக்கும்போது சால்வையை முறுக்கி அடித்து யோர்தானை பிளந்தார். ஆனால் இங்கே எலிசா எப்படி திரும்பி வராரு? அப்போ அந்த தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எலியா யோர்தானை தன்னுடைய சால்வையை கொண்டு அடித்து பிரிக்கிறான். ஆனால் எலிசாவோ அந்த மயிருடைய எடுத்து யோர்தானை எப்படி அடிக்கிறாரு? எலியா எங்கே அப்படின்லாம் அடிக்கலை. ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த பேச்சு, அந்த வார்த்தை சரியா வந்து விழுகுது பாருங்க எலிசாவுக்கு. எலியாவின் தேவன் எங்கே? முத வரத்தை பிரயோகப்படுத்துறாரு, வரத்தை உபயோகிக்கிறாரு, பிரயோகப்படுத்துறாரு. தேவனை உள்ளே எடுத்துக்கொள்றத பார்க்கலாம். வரத்துல அந்த வல்லமையில தேவனை இழுத்துக்கொள்கிறத பார்க்கலாம். எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோர்தான் அடிக்கும் போது யோர்தான் பயந்து பிளக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? யோர்தானை அடித்து இக்கரைப்பட்டான். 50 தீர்க்கதரிசியின் புத்திரர் எதிர்கொண்டு வந்து எலியாவின் ஆவி எலிசா மேல் இறங்கி இருக்கிறது என்று உணர்ந்தார்கள். எலியாவின் ஆவி யார் மேல இறங்கியிருக்கான்? எலிசா மேல இறங்கியிருக்கான். புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகனை பற்றி வேதம் என்ன சொல்லுது? எலியாவின் ஆவியை கொண்டவன் சொல்லுது. அதே போல இங்கே பழைய ஏற்பாட்டில் எலியாவின் ஆவி யார் மேல இறங்கியிருக்கான்? எலிசா மேல இறங்கி இருக்கு என்று தீர்க்கதரிசியின் புத்திரர் சொல்றாங்க. எலியாவுடைய வல்லமை இவனிடம் இறங்கி இருக்குது. யோர்தானை பிறந்த எலிசாவை அடுத்த தலைவனாக கண்டார்கள். ஏன்? சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்கள். சரிங்களா? அற்புதம் அவனிலிருந்து வெளிப்பட்டதை உணர்ந்தார்கள். எலியாவின் வாரிசு தீர்க்கதரிசிகளின் தந்தை அவர்களின் எஜமான் மற்றும் ஆசிரியராக மாறினான். அடுத்து பார்க்கலாம். ஆன்மீக வாழ்க்கையிலே ஒருவர் மிஞ்சணும். அதே நேரத்தில் மார்த்தட்டி கொள்ளக்கூடாது. நான் அவரை விட பெரியவன், இவரை விட பெரியவன். கட்டுறது கைமண் அளவு தான், கல்லாதது உலகளவு. சரி, இப்பொழுது வல்லமை பெற்ற எலிசா அடுத்து எப்படி இவர் கில்கால்ல இருந்து பெத்தேல்ல இருந்து எரியோல இருந்து யோர்தான் அக்கறை, இப்ப யோர்தான் அக்கறையில இருந்து யோர்தானை பிளந்து உள்ள வந்துட்டாரு. இப்ப எரியோல ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அவன் பாருங்க, ஆவின் கனி ஒருத்தன் இருக்கும்போது ஆவின் வரம் அவனுக்கு கிடைக்கும். இப்போ இவனுடைய ஆவின் கனிகளை நம்ம பார்க்க போறோம். எலிசா பெற்ற ஆவின் கனியை பார்க்க போறோம். எரியோல கெட்ட தண்ணீர் இருக்குது. எரியோல குடிக்க முடியாத பால் நிலத்தின் தண்ணீர் இருக்கு. 2 ராஜாக்கள் 2:19-22 வசனங்கள். 4ஆம் இது கிடையாது. எரிகோ மனுஷர் எலிசாவை பயன்படுத்தி கொள்ள விரும்பினாங்க. பாருங்க, அவனை பார்த்த உடனே அது தெரியுது. எலிசாவை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று விசுவாசித்தார்கள். முதல்ல விசுவாசித்தவங்க யாருன்னா இந்த எரிகோ மனிதர். எலிசாவிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று விசுவாசித்தவர்கள் இந்த எரிகோ மனிதர்கள். இப்ப பார்க்கலாம், தமிழ்ல ஒரு மண்பானை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ அந்த இடத்துல எரிகோ ஒரு பேரிச்ச மரங்களின் பட்டணம். அந்த இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி கெட்டதாக இருக்குது, பால் நிலத்தில் தண்ணியாக இருக்குது. அதனால் பாருங்கள், தமிழில் ஒரு பானையில் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு போட்டிருக்கோம். ஆனால் மூல மொழியில் ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு கொண்டு வாங்க. இடத்துல கிண்ணத்தில் உப்பு போட்டு கொண்டு வாங்க. உப்பு கிருமி நாசினியாக செயல்பட்டதை பார்க்கலாம். கெட்ட தண்ணீர் பாவத்திற்கும் புது பாத்திரம் உப்புக்கும் பாவத்தை நீக்கியதாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப பாருங்க, எலிசா உப்பு போட்டு இந்த எரிகோ பட்டணத்தார், எரிகோ சேர்ந்தவங்க வந்து நாங்கள் இங்கே குடியிருக்கிறோம், அந்த தண்ணியை குடிக்க முடியலன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்? நம்ம தமிழில் தான் பானைன்னு வாசிக்கிறோம், எபிரேயத்தில் கிண்ணத்தில் ஒரு புது கிண்ணத்தில் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னபோது அந்த இடத்துல அவன் அந்த உப்பை போடுறத பார்க்கலாம். உடனே அந்த கெட்ட தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறுகிறது. இன்றும் அந்த தண்ணீர் நீரூற்று இருக்கிறது. சுல்தான், அதாவது சுல்தானின் நீரூற்று என்று இன்றும் அது அழைக்கப்படுகிறது. இன்றும் இது இனிப்பான நீரூற்று. அது முதல்ல எப்படி நீரூற்றா இருந்துச்சு? அது பருக முடியாத அளவுக்கு மாறாவின் நீரை போல அது கசப்பாக இருந்தது. இப்பொழுது எலிசாவின் கரங்கள் பட்டு அது அற்புதமான சுவை மிகுந்த நீராயிற்று. எரிகோ பட்டணத்தார் தான் முதலிலே எலிசாவுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். எரிகோ பட்டணத்தார் ஒருபோதும் எலிசாவை மறக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தனிநபருக்கு அற்புதத்தை செய்யல, ஒரு ஊருக்கே அற்புதம் செய்கிறான். அப்போ யோர்தானை கிழிச்சு, யோர்தான் அக்கறையில் இருந்தவன் யோர்தானை கிழிச்சு மறுபடியும் எரிகோ வர்றான். எரிகோவில் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துறாரு. எரிகோ பட்டணத்தார் ஒருபோதும்
இந்த எலிசாவை மறக்க மாட்டாங்க. சரிங்களா? வரங்களை பெற பாருங்க, வரங்களை பெறும்போது அந்த பயணத்தில் எலியாவை பின்தொடரும் போது ஒரு பதட்டத்திலே வந்தான். இப்போ பாருங்க, ஒரு கம்பீரமாக எரிகோவை கடக்கிறான். கண்ணீரோடு விதைக்கிறவனும் கம்பீரத்தோடு அறுப்பான். முதல்ல எரிகோவை கடக்கும் போது எப்படி கடந்தான்? படபடப்படான்னு எப்போ எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, எப்போ பார்க்க போறோன்னு. இப்போ பாருங்க, ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு எரிகோவை ராஜகம்பீரமாக கடந்து கொண்டிருக்கிறான். சரிங்களா? உடனே கனிகளை கொடுக்குறான். பாருங்க, உடனே கனிகளை கொடுக்குறான் எரிகோவில். அப்பதான் வல்லமையை பெற்றான். உடனே கனிகளை கொடுக்குறான். அந்த அற்புதமே இயேசு முதல் அற்புதம் என்ன பண்ணாரு? அந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார். இங்க இவர் ரெண்டாவதா என்ன பண்றாரு? முதலாவதாக தண்ணீர்ல தான் அவர் அற்புதம் பண்ணார், தண்ணீரை உடைச்சு பிளந்தாரு. ரெண்டாவதா என்ன பண்றாரு? ஒரு கெட்ட தண்ணீரை அவர் இயேசு நல்ல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார். எலிசா ஒரு கெட்ட தண்ணீரை சுவை மிகுந்த தண்ணீராக மாத்தினதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக என்ன பார்க்கலாம்னா, 42 பிள்ளைகள் எலிசா மூலம் கொல்லப்படுகிற சம்பவத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, யோர்தானை கடந்து எரிகோவில் ஒரு தரமான சம்பவம், நல்ல சம்பவம். அதுக்கடுத்து எரிகோவை கடக்கணும்னா, எரிகோவை கடந்தா பெத்தேல் என்ன நடக்குது? ஒரு மோசமான ஒரு துயர சம்பவம் நடக்குது. என்ன? 2 ராஜாக்கள் 2:23 அவன் எரிகோவை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். நல்லா கவனிக்கணும், பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகள் அல்ல. ஏன்னா சிறு பிள்ளைகளை பட்டணத்துக்கு வெளியில விட மாட்டாங்க. அதனால இவங்களுடைய வயசு 12லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். 12லிருந்து 30 வயசுக்குள்ள இருக்கலாம். சரிங்களா? இந்த மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லும்போது ஏன் ஏறிப்போங்கிறாங்கன்னா, இப்பதான் அவனுடைய எஜமான் பரதேசிக்கு ஏறி போனார். அதே போல நீ ஏறிப்போ. இன்னொன்று என்னன்னா, மொட்டை தலை குஷ்ரோகத்துக்கு அடையாளமாக அந்த காலத்தில் இருந்தது. அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். லேவியராகமம் 13:43 இந்த மொட்டை தலை பற்றி குறிப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த பெத்தேல்லையே இப்படி சொன்னாங்கன்னா, பெத்தேல் கன்றுக்குட்டிகள் வழிபடக்கூடிய ஸ்தலமாக அப்ப இருந்துச்சு. கன்றுக்குட்டிகளை வைத்து வழிபடக்கூடிய ஸ்தலமாக, விக்கிரக ஆராதனை நிலைந்திருந்த ஸ்தலமாக இருந்தது தான் இந்த பெத்தேல். சரிங்களா? இது வேதத்துல ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி. எடுத்து கையாள்வது மிகவும் கடினம். ஏன், எப்படி, எதுக்குன்னு சொல்லிட்டு. சரியா? இப்ப லேவியராகமம் 20 நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனையான வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. அடுத்து பார்த்தீங்கன்னா 26-22 உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். தேவன் ஏற்கனவே லேவியராகமத்தில் சொல்லியிருக்காரு, ஆண்டவர் விட்டு வழி விலகும் போது என்னென்ன நடக்கும்? வெளியின் துஷ்ட மிருகங்கள் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல எலியா பார்த்தீங்கன்னா அந்த அக்கினியை வச்சு அக்கினி இறங்கட்டும் சொல்லிட்டு, நான் தேவனுடைய மனுஷனானால் இவனையும் 50 பேரையும் பட்சி கடந்து போது உடனே பரத்திலிருந்து அக்கினி அவங்கள பட்சிக்கும். ஆனால் எலிசா கரடி வரட்டும்லாம் சபிக்கலை, சபித்தர் அவ்வளோதான். கரடி வரட்டும்னு சபிக்கலை. அப்ப தேவன் காட்டிலிருந்து கரடிகளை வர வைத்தார். இங்க டப் அப்படின்னா எபிரேய மொழியில கரடி. இங்க பாத்தீங்கன்னா டபீம் அப்படின்னு வந்திருக்கும். கரடிகள் பிள்ளைகளை, அதாவது கரடிகளை அனுப்பியது எலிசா அல்ல கர்த்தர். மொத்த நபர்கள் எத்தனைன்னு குறிப்பிடப்படவில்லை. இந்த 42 பேர் மட்டும் குறிக்கப்பட்டாங்க. எலிசா பாருங்க, குளவிகளை அனுப்புங்க, அக்கினி அனுப்புங்க, அதெல்லாம் எலிசா கேட்கல, சபித்தார். உடனே கர்த்தர் கரடிகளை அனுப்புறத பார்க்கலாம். அநேக பிள்ளைகள்ல 42 பேர் கடிபட்டு இறந்தார்கள். சரிங்களா? முதல்ல அவர் ஆவின் கனி அவற்றிலிருந்து வெளிப்பட்டுச்சு. எரிகோல ஆவின் கனி எலிசாவிடம் இருந்து வெளிப்பட்டது. அது பயனுள்ளதாக இருந்தது, வரம் பயனுள்ளதாக இருந்தது. ரெண்டாவது, யாரெல்லாம் அவரை சீண்டி பார்த்தார்களோ அந்த வரம் அவர்களுக்கு பாருங்க பெரிய துயரமாக இருந்தது அவங்களுக்கு. முதல்ல எரிகோ மனிதர் நன்மை நிமித்தம் எலிசாவை மறக்க மாட்டாங்க. பெத்தேல் மனிதர்கள் இந்த நடந்த தீமை நிமித்தம் எலிசாவை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 தேசங்களை காப்பாற்றிய எலிசா. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைப்பு எதை குறித்து பார்க்க வரோம்னா 3 தேசங்களை காப்பாற்றிய எலிசா. இப்போ மோவாப் ராஜாவுக்கு விரோதமாக இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபேத்,
போர் செய்ய போறாங்க. வழியில யோதோம் ராஜாவும் இவங்களோட சேர்ந்து கொள்கிறாங்க. 3 ராஜா. ஒரு ராஜாவுடைய சேனையே, ஒரு ராஜாவுடைய பரிவாரமே பயங்கரமா இருக்கும். இதுல யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜா, வழியில போதாதுக்கு ஏதோம் ராஜா, 3 ராஜாக்களும் 3 ராஜாக்களுடைய சேனை பரிவாரங்களும் போகுது. யாரை தோக்கடிக்க? மோவாபை தோக்கடிக்க போகுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? போகும்போது மேப்பு மிஸ் பண்ணிட்டாங்க, பாதையை தொலைச்சிட்டாங்க. சேயீர் மலைகளுக்கு மத்தியிலே வழியை தவற விட்டார்கள். சேயீர் வழியை தவறிட்டாங்க. எப்படி போகணும் அப்படின்னு தெரியாம 7 நாட்கள் அலைந்து திர்றாங்க. அலைந்து திர்றதுல தண்ணி இல்லை. அப்ப பாருங்க, யோசபாத் ஒரு நல்ல ராஜா, யோராம் அப்படிப்பட்ட ராஜா கிடையாது. யோசபாத் ஒரு நல்ல ராஜா, யோராம் அப்படிப்பட்ட ராஜா கிடையாது. 2 பேரும் நண்பர்களா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி இல்லை. இத்தனை பேருக்கும் எல்லாருடைய அந்த போர்ப்படை வீரர்களை பார்க்குறாங்க, எல்லாம் காஞ்சு போயிருக்காங்க. அப்போ யோசபாத் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றான், எலிசா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லும்போது, அப்போ யோசபாத்திடமிருந்து, அதாவது யோசபாத் யூதாவுக்கு ராஜா, இஸ்ரவேலுக்கு அல்ல. ஆனால் யூதா ராஜா இஸ்ரவேலில் உள்ள எலிசாவை பற்றி சொல்கிறான் பாருங்க. அவனை கூட்டிட்டு வாங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசிக்கு உள்ளூரில் மதிப்பு கிடையாது, வெளியூரில் தான் மதிப்பு. ஏசியோ சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ எலிசாவை கூட்டி வராங்க. யோராமே அவர் பகைச்சு பேசுகிறார், ஏன் நீ வேற எங்கேயாவது போய் உதவி கேட்க வேண்டியதானே? நான் யோசபாத்துக்காக நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசபாத்துக்காக எலிசா உதவி செய்கிறத பார்க்கலாம். எலிசா என்ன சொல்கிறாரு? ஒரு சுரமண்டலக்காரனை இடத்துல அனுப்புங்க. அப்போ சுரமண்டலக்காரன் வரான். அவன் அந்த சுரமண்டலத்தை வாசித்த உடனே எலியாவிடம் இருந்து வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது பாருங்க? பள்ளத்தாக்குகளை பள்ளமாக்குங்கள். பள்ளத்தாக்கு ஏற்கனவே பள்ளம் தான். பள்ளத்தாக்குன்னா என்னது? பள்ளமான பகுதி தான், மலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு பகுதி. பள்ளத்தாக்குகளை பள்ளமாக்குங்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீராலே நிரப்பப்படும். நம்ப முடியாத விஷயத்தை சொல்றத பார்க்கலாம். பாருங்க, அந்த போர் வீரர்கள் தங்களிடம் இருந்த இருப்பு ஆயுதங்களால, வாள்னால மண்ணை தூண்டி வாய்க்கா வெட்டி ஒரு இடத்துல நிரப்புறாங்க. அந்த இடம் பாருங்க, அதிசயமா எப்படி வந்துச்சுன்னே தெரியல. தண்ணீர் எப்படி வந்துச்சு? ஆச்சரியம் பாருங்க. அப்போ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த மோவாப் அடுத்த நாள் காலையில் சூரியன் உதித்து வரும்பொழுது அந்த தண்ணி அங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. மோவாபியருக்கு தண்ணி அந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஏன்னா இது தேவன் தந்த அற்புதமான தண்ணீர். அந்த தண்ணீரில் சூரியனுடைய வெளிச்சம் பட்டு ரத்தமாக இருந்தோடனே ஒருவர் வெட்டிக்கிட்டாங்க. நம்ம அவங்கள போய் கொள்ளையடிக்கலான்னு மோவாபியர் வந்தோடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள கொள்ளையடிச்சிட்டு திரும்ப வந்துடுவாங்க. அப்போ இந்த 3 படை வீரர்களுக்கு உதவி செய்தது யாரு? எலிசா. அடுத்து பார்க்கலாம். கடனை அடைக்க கடன் வாங்கிய பாத்திரத்தில் எண்ணெயை நிரப்பிய எலிசா. கடன் வாங்கிய பாத்திரத்திலே எண்ணெயை நிரப்பிய எலிசா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 பார்க்கலாம். இப்போ பார்த்துலாம். யாத்ராம 21:2 எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயாகில் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் கடவன், விடுதலை பெற்று கடவன். இந்த பெண் யாரு அப்படின்னா ஒபதி, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் அந்த இறந்துட்டான்னு சொல்றோம் இல்லையா? இந்த பெண் யாருன்னா ஒபதியாவின் மனைவி, அதாவது ஆகாப்புடைய விசாரணைக்காரனா இருந்தாருன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒபதியாவின் மனைவியாக இருக்கலாம் என்ன இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இவன் தான் இந்த 100 பேரை வைத்து பராமரித்தவன். கெபிக்கு 50 பேரை வச்சு பராமரிச்சா சொல்றோம் இல்லையா? இந்த கெபிக்கு குறிப்பிட்ட பேரை வச்சு பராமரிச்சவன் தான் இந்த ஒபதியாவுடைய மனைவி தான் இந்த பெண். சரிங்களா? இந்த பெண்ணுடைய 2 மகன்களை தான் யோராம் அடிமையாக கூட்டிட்டு போக ஆள் அனுப்பிச்சிருக்காரு. சரியா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, கடன் கொடுத்தவன் ஆகாபின் மகன் தான் யோராம் என்பது யூதர்களுடைய பொதுவான கருத்து. இப்ப இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி எலிசாவை போய் சந்திக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப எலிசா கேட்கிறார், உன்ட்ட என்னதான் இருக்கு? தமிழ்ல போட்டிருக்கும், என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல். ஒரு குடம், ஆனா மூல மொழியில் என்ன போட்டிருக்கும் தெரியுமா? இந்த குடம்னு போட்டிருக்காது, மிகச்சிறிய ஜாடி. இதை எபிரேயத்தில் என்ன போட்டிருக்கும்? அஷுக். இங்கிலீஷ்ல ஜார்னு போட்டிருக்கும். அழகா ஜார். நம்ம தமிழ் நினைக்கிறாப்புல ஒரு பெரிய குடத்துல எண்ணெய் இருந்துச்சு, அப்படி கிடையாது. அஷுக், ஒரு ஜாடி நிறைய எண்ணெய் வச்சிருந்தா. சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல ஒரு முக்கியமானது,
எலியா திருமணமாகவில்லை, எலிசா திருமணமாகவில்லை. ஆனால் தீர்க்கதரிசிகளின் புத்திரராக இருந்த மனைவி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் திருமணம் செய்து கொள்வார்களா? பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வேத வெளிப்பாடு, வேத வெளிப்பாடு. சரிங்களா? நாம் இருப்பதை பெருக்குவதற்கான சிறந்த வழி அதை பயன்படுத்துவது. நல்லா சொல்கிறேன், ஒரு அதிசயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா சும்மா இருந்தால் நடக்காத அதிசயம். இருக்கிறத வச்சு நம்ம செயல்படணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த திராணியை வச்சு செயல்படணும். இருக்கிறதுல கொடு. இருக்கிற தேவன் என்ன சொல்றாரு? ஓன்ட்ட இருக்கிறத எந்த கொடு. அந்த எலியா சொல்றாரு இல்லையா, ஓன்ட்ட கொஞ்சம் தான் மாவு இருக்கா, அதுல சின்ன அடை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது சின்ன அடையை செஞ்சு கொடுத்தா அப்புறம் 3.5 வருஷம் சாப்பிட்றான். சின்ன அடைக்கு அந்த தேவன் பரிகாரமா என்ன கொடுக்குறாரு? 3.5 வருஷத்துக்கு உணவை கொடுக்குறாரு. அவளும் அவள் வீட்டாரும் சாப்பிட்டார்கள். அப்ப பாருங்க, இருக்கிறத பயன்படுத்த சொல்றாரு. எப்படின்னா, அந்த ஜாடியை எடுத்து பக்கத்து வீட்டுல எல்லாம், இவ கடன்னு போயிருக்கா, பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரம் வாங்க சொன்னோடனே யார் கொடுப்பா? கடனை அடைக்க கடன் வாங்கிய பாத்திரத்துல எண்ணெயை ஊத்து அப்படிங்கிறாரு. 2 பசங்களும் போய் பக்கத்துல எந்தெந்த வீடு இருக்கோ எல்லா வீட்லயும் எல்லா பாத்திரத்தையும் கேட்டு கேட்டு வாங்குறாங்க. பாருங்க, வீடு, அவங்களுடைய வீடு எவ்வளவு பெருசோ எவ்வளவு சிறுசோ அது 2வது பட்சம். அவங்க வீடு பெருசா தான் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க இந்த அநேகரை இவங்க போஷிச்சிருக்காங்க. பெரிய வீடாக இருந்திருக்கலாம், வீடு நிறைய பானைகள் இருந்திருக்கலாம். வீட்டின் கதவை பூட்டி கொண்டு, பெரிய பானை இல்லை, சின்ன ஜாடி, ஜார், அசூக் பானை அல்ல, ஃப்ளாஸ்க்குன்னு போட்டிருக்கும், ஃப்ளாஸ் குடுவை. சரிங்களா? அப்போ யோபு புஸ்தகம் 26:9 யோபு என்ன சொல்வார்னா, கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அதே போல அந்த விதவையானவள் அந்த ஜாரை வச்சு ஊத்துறா பாருங்க. எல்லா குடத்துலையும் பாத்திரத்திலையும் அண்டா குண்டா எல்லாம் ஊத்துறா. எல்லா பானைகளும் நிரம்புறதை பார்க்கலாம். எல்லா பானைகளும் அங்கே சாரி பாத்துல கையை விட்டு எடுக்க எடுக்க மாவும் வருது, எண்ணெயும் வருது. இங்க எண்ணெய் யோபு புஸ்தகத்தை சொன்னது போல கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெயை நதி போல ஓடி வந்தது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஊற்றிக்கிட்டே இருக்கா. வீடு ஃபுல்லாக பானையில் எண்ணெய்கள் நிரம்ப விட்டுருக்கு. அம்மா சொல்கிறாங்க, இன்னொரு பாத்திரம் எடு அப்படிங்கிறாங்க. பானை வேறே இல்லை, வேறே பாத்திரம் இல்லை, வேறே பாத்திரத்தை கொண்டு வா, வேறே பாத்திரம் இல்லை அப்படி சொல்லும்போது எண்ணெய் நின்றது. இதை போய் அந்த விதவை எலிசாட்ட சொல்கிறாங்க. எலிசா 3 விதமான காரியங்கள் சொல்வார். என்னென்னா, அந்த எண்ணெயை விற்று கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அவை பாருங்க, ஒரு 2 பிள்ளைகளை அவன் கூட்டிட்டு போக வந்திருக்கான்னா இவன் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கணும், எவ்வளோ கடன் வாங்கியிருக்கணும். அந்த கடனை அடைக்கத்தக்கதாக எண்ணெயை விட்டுட்டு இந்த பிள்ளைகள் 3 பேரும் ஜீவனம் பண்ணும்படியாக இந்த எண்ணெய் இருக்குன்னா எவ்வளவு எண்ணெய்களை அவள் பெற்றிருக்க வேண்டும். யோபு 26:9 பிரகாரம் கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. யோபு சொன்ன வார்த்தை இங்கே அந்த தீர்க்கதரிசியின் புத்திரராக இருந்த மனைவிக்கு சரியாக பலிக்கிறது. வாழ வழி செய்து கொடுத்தவர் எலிசா. அடுத்து 8வது சூனேமியால். சூனேமியாலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சூனேமியாலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து பார்த்தீங்கன்னா, மரித்தவனை உயிரோடு எழுப்பிய எலிசா. இப்போ இந்த சூனேமியால் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லப்படாத ஸ்திரீ. இவருடைய பேர் குறிப்பிடப்படலை. ஊரை வைத்து சாரிபாத் விதவை அப்படின்னு போடுறோம் இல்லையா, நாயினூர் விதவை அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதே போல இந்த பெயர் சொல்லப்படாத ஸ்திரீ, ஆனால் கனம் மிகுந்த ஸ்திரீ. இவளை பற்றி இன்னும் நல்லா சொல்ல போனால், தன் குறைகளை வெளியே சொல்லாத ஸ்திரீ. தன்னுடைய குறைனா என்னன்னா, பணக்காரி, நல்ல கனம் மிகுந்த ஸ்திரீ, ஆனால் குழந்தை இல்லை, புலம்பாத ஸ்திரீ. பணத்தை விட பரிசுத்தவான்களை வரவேற்று உபசரிப்பதிலே கைதேர்ந்தவள். சரிங்களா? சூனேம் வந்தால் எலிசா இங்கே தான் தங்குவார். சூனேம் வந்தா எலிசா இங்கே தான் தங்குவார். சரிங்களா? இந்த சூனேம் பட்டணம் ஊழியரை உபசரித்த பட்டணம். நம்மிடத்தில் பாருங்க, இந்த சூனேமியாலோட வெளிப்பாடு என்ன எலிசாவை குறித்து பாருங்க. நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். காணிக்கை, நிறைய பேர் காணிக்கை எங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா. காணிக்கை நம்ம அதை எதிர்பார்க்கவே கூடாது. காணிக்கை கர்த்தர் தர்றது. இங்கே போனால் இவ்வளோ காணிக்கை கிடைக்கும், அங்கே போனால் அவ்வளோ காணிக்கை கிடைக்கும். நம்ம போனோம்னா அந்த ஊழியத்துக்கு மதிப்பே கிடையாது. சரியா? இப்போ பாருங்க, பாருங்க, அந்த பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் இன்னும் கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு பாருங்க, மேல் வீட்டு அறையில் ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்குலாம் வச்சு அவளை
எலிசாவை சலக்கரணை, அதாவது சலக்கரணைனா சௌகரியம் பண்ணி கொடுக்குறது. எலிசா கூப்பிடுவார், அவளை கூப்பிட்டு வா, அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, உன்கிட்ட நான் ராஜாட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்குதா, சேனாதிபதி ஏதாவது உனக்கு நான் பேச வேண்டியது இருக்கா, என்னை இப்படி கவனிக்கிறீங்களே, கட்டில் போட்டிருக்குது, மேஜை போட்டிருக்குது, நாற்காலி போட்டிருக்குது, மேஜை மேலே குத்து விளக்கு இருக்குது, சரிங்களா, இதெல்லாம் இப்படி சலக்கரணை பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது வேணுமா கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் வேணாம், என்னுடைய தேசத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டத்தை மறைக்கிறத பார்க்கலாம். என்ன கஷ்டம் அவளுக்கு? அவளுக்கு குழந்தை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் அவளை விட பெரிய வயது உள்ளவன், சரிங்களா, அவளுடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது. இப்போ எலிசா அவங்க வரவேற்பாங்க, உபசரிப்பாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு சூனேமுக்கு வரும்போதெல்லாம் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்வாங்க, அவ்வளோதான். ஆனால் எலிசாவுக்கு ஒரு உந்துதல், எப்படியாவது ஒரு உதவி செய்யணும், என்ன வகையில் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஎஸ் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ தான் எலிசா புரிஞ்சு கொள்கிறார், குழந்தை இல்லை. அப்போ கூப்பிடும்போது அவளை அழைத்து கொண்டு வான்னு சொல்லும்போது, பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் மேல் வீட்டு அறையில் இருக்கா, அவள் வீட்டுக்கு உள்ளே கூட வரமாட்டான், வாசலில் தான் நிற்பான். வாசலில் நின்று உடனே எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா, ஒரு பிரணவ உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய், அதாவது தமிழ் மொழிப்பில் இப்படி போட்டிருக்கும், அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான், அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் ஒரு மகன் பிறந்திருப்பான். உடனே சூனேமியாள் டக்குன்னு சொல்லுவா, ஏது தேவனுடைய மனுஷனாக என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். அதாவது எப்படின்னா, இது பொதுமொழி பிரிவில் எப்படி படிக்கலாம், என் தலைவரே, கடவுளின் அடியவரே, அடியாளை ஏமாற்ற வேண்டாம். அபத்தம்னா என்னது? ஏமாற்ற வேண்டாம் சொல்லும்போது எலிசாவுடைய வல்லமை இன்னும் சூனேமியாவுக்கு புரியல. அதே போல பாருங்க, அதே வருடம் அவர் கருவுற்று அடுத்த வருடம் உண்மையிலே எலிசா என்ன சொன்னாரோ சொன்னபடி நடந்தது. அடுத்த வருஷம் ஒரு ஆண்மகனை பெற்று அணைத்து கொண்டிருந்தாள். வார்த்தை கருவாக செய்யும், இந்த கரு உருப்பெற்று குழந்தையாக வெளிவந்தது. இந்த சூனேமியாவிலிருந்து கர்மேல் 5 மணி நேர பயணம். இவங்க இருக்கிறது சூனேம், எலிசா இருக்கிறது கர்மேல். 5 மணி நேர பயணம், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர், 18 மைல், 30 கிலோமீட்டர். முக்கியமான குறிப்பு, இந்த சூனேமியாளுக்கு பிறந்த குழந்தை தான் சிறிய தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதின ஆபகூக் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. யூதர்கள் இன்னும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சூனேமியாளுக்கு பிறந்த குழந்தை தான் ஆபகூக். யூதர் அபிமார்கள் இதே சொல்லுவாங்க, வேதத்தில் நிரூபிக்கப்படவில்லை, தேவைன்னா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, சூனேமியால் குழந்தையே இல்லை, ஆனால் குழந்தை பிறக்குது, முதிர் வயதில் குழந்தை பிறக்கிறது பார்க்கலாம். பைபிளில் வேதத்தில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை? சாராளுக்கு குழந்தை இல்லை, ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை, ராக்கேலுக்கு குழந்தை இல்லை, மனோவா மனைவிக்கு குழந்தை இல்லை, சுயமிகள் குழந்தை இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. ஆனால் கடைசியில் குழந்தை பிறந்துச்சு. விசுவாசத்தில் நிற்கணும். பிள்ளை வளர்ந்தது. ஒரு அறுப்பும் காலத்தில் வயல்வெளியில் தகப்பனிடம் இருக்கும் பொழுது தலை நோவுது, தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது அந்த வயசான அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனை உங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லும்போது பாருங்கள், இது காலையில் நடக்குது, இந்த சம்பவம் காலையில் நடக்குது. அவன் அந்த பையனை தூக்கி அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா மடியில் இருக்கிறான், தலை நோவுதுன்னு அம்மா மடியிலே செத்து போயிடறான். பாருங்க, இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சரிங்களா. இவ துடிக்கிறா. அப்போ ஒரு வேலைக்காரன்ட்ட கணவனுக்கு செய்தி அனுப்புகிறா, பிள்ளை இறந்துட்டான்னு சொல்லலை, என்ன செய்தி அனுப்புகிறா? இவளோட விசுவாசத்தை பாருங்க. பிள்ளை இறந்து போச்சுன்னு தகப்பனுக்கு சொல்லி அனுப்பலை, புருஷனுக்கு சொல்லி அனுப்பலை. எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் கழுதைக்கு சேனை வச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு வேலைக்காரன் அனுப்புகிறா. அவன் தகப்பன் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு அமாவாசையும் இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டு அனுப்புறாரு. இதுக்கே டைம் போச்சு. மறுபடியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேணும். இப்படி இந்த சமயத்துக்கே ஒரு மணி நேரம் போயிடுச்சு. மறுபடியும் பாருங்க, அந்த தகப்பன் பாருங்க, அவருடைய கணவன் ஒரு கழுதையில் சேனை வச்சு ஒரு வேலைக்காரனை சூனேமியாளுடைய வீட்டுக்கு அனுப்பும்போது அந்த சூனேமியால் என்ன சொல்லுவா, இங்கேருந்து நம்ம வீடு சூனேம்லேருந்து கர்மேல் கிட்டத்தட்ட 18 மைல், 30 கிலோமீட்டர், 5 மணி நேரம் பயணம். நான் சொல்கிற வரையிலே கழுதையை நிப்பாட்டாத, கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படி சொல்லும்போது பாருங்க, ஒரு வேலைக்காரன் ஒரு சேனம் வைத்த கழுதை என்ன சொல்றா, நான் உனக்கு சொன்னால் வழியே போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே. 30 கிலோமீட்டர். நீங்கள் வேதத்தில் செக் பண்ணி பார்க்கலாம்.
சூனேமிலிருந்து கர்மேலுக்கு 30 கிலோமீட்டர் கழுதை எவ்வளவு தூரம் அவர்களால் வேகமாக போக முடியுமோ அவ்வளவு தூரம். அப்போ தூரத்துலேருந்தே எலிசா பார்த்துட்டாரு. கேசிட்ட என்ன விஷயம்னு கேட்கும்போது வீட்டுக்காரன் சுகந்தானா, பிள்ளை சுகந்தானா, எல்லாம் சுகந்தானு கேட்கும்போது பாருங்க, பிள்ளை செத்துட்டான். ஆனாலும் சூனேமியால் என்ன சொல்றா, அவன் சுகந்தான் அப்படி சொல்றத பார்க்கலாம். கேயாசிட்ட அவ பேச்சு கொடுக்க விரும்பல. டைரக்டா எலிசாட்ட போய் விழுந்து காலை பிடித்து கொண்டான். காலை பிடித்து கொண்டு எலிசா அந்த கேயாசி வந்து கையை எடுத்து விட பார்க்குறாரு. விடு அப்படி சொல்லிட்டான். அவன் என்னன்னு சொல்லும் போது கேட்டுக்கணும், நான் உங்கள்கிட்ட குழந்தை எப்பயாவது கேட்டேன்னா நீங்கள் தானே கொடுத்தீங்க, அந்த குழந்தை மரிச்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எலிசா ஒன்று செய்வார். என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய தடியை கேயாசிட்ட கொடுப்பார். தன்னுடைய தடியை கொடுத்து இந்த தடியை எடுத்துகிட்டு போய் நீ அந்த குழந்தை மேலே போடு, குழந்தை உயிர் பெற்றுரும். இவர் போக விரும்பலை. எலிசா சூனேமுக்கு போக விரும்பலை. தடி போய் அற்புதம் செய்யணும்னு கேயாசிட்ட கொடுக்குறாரு. ஆனால் பாருங்க, அந்த சூனேமியால் விவரமான ஸ்திரீ கேயாசியை விட அவன் நீ வந்தாலே வெளியே உம்மை விடேன் என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன், நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, சரி கேயாசி முன்னாடி போறாரு. முன்னாடி போட்டு அந்த குழந்தை மேல தடியை வைக்கும்போது குழந்தை உயிர் பெற்று எழும்பலை. ஆனா எலிசா போறாரு. அவ்வளோ தூரம் பயணம் போய் சாயங்கால வேலை ஆயிடுச்சு, பொழுது இருட்டிருச்சு, கணவன் வீட்டுக்கு வரணும். அதுக்குள்ளே பாருங்க, இவன் அந்த மேல் வீட்டு அறைக்கு போய் குழந்தைய தூக்கிட்டு போய் கண்ணு மேலே கண்ணு வச்சு, வாய் மேலே வாய் வச்சு, கை மேலே கை வச்சு, மேலே படுத்து உடம்புல அடல் உண்டாக்கி மறுபடியும் உலாவி அந்த அறையில் உலாவி மறுபடியும் படுக்கும்போது குழந்தைக்குள்ள அனல் உண்டாகி அது 7 தரம் தும்மி எழுந்தது. குழந்தை உயிர் பெற்று எழும்பினதை பார்க்கலாம். பாருங்க, குழந்தை உயிர் பெற்று எழும்பிச்சு. இந்த நிகழ்ச்சி குழந்தையோட தகப்பனுக்கு, சூனேமியாலோட கணவனுக்கு குழந்தை மரிச்சதும் தெரியாது, இவங்க குழந்தை மரிச்சதும் தெரியாது, குழந்தை பிழைத்ததும் தெரியாது. எப்படி அந்த திராட்சை ரசம் அந்த திருமண வீட்டிலே மணவாளனுக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாதோ, அதே போல குழந்தை மரித்ததும் தெரியாது, குழந்தை பிழைத்ததும் தெரியாது. அப்போ ஒரு முதலாக ஒரு குழந்தைக்கு ஜீவனை தருகிறார் இந்த எலிசா.